கரெக்ட். அழகான ஒரு கதை. கிருஷ்ணருக்கு ஒரு நண்பர், பாகவதத்தில் சுதாமா என்று பெயர், தமிழ்நாட்டில் குசேலன் என்று சொல்வார்கள். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? குசேலன் தான் இல்லையா? அவருக்கு எவ்வளவு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. 27? சரி. 28? சரி. அவருக்கு 26 பிள்ளைகள். நம்ம பிரபுமாரெல்லாம் 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு 26 பிள்ளைகள். அழகான கதை பாகவதத்தில் குசேலனுடைய. சுதாம பிராமணா. இவர் பகவானுடன் ஒன்றாக பள்ளிக்கூடம் படித்தவர். பகவான் எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனாருன்னா, கம்சனை கொன்னதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாங்க. 10 வயதில் என்ன செஞ்சிருக்காரு? கம்சனை கொன்னுட்டார் 10 வயதில். அதனால் அவரை பள்ளிக்கூடம் அனுப்புனாங்க. கிருஷ்ணர் பள்ளிக்கூடம் போனது மொத்தம் 64 நாட்கள். இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. 10-12 வருஷம் சும்மா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு. கிருஷ்ணர் மொத்தமாகவே போனது எவ்வளவு நாள்? 64 நாட்களில் 64 கலைகள் படித்து விட்டார். ரொம்ப அந்த நெக்டர் ஆஃப் டிவோஷன், பக்தி ரசாமிர்த சிந்துவில் அந்த 64 என்னன்னு பட்டியல் போட்டிருக்கு. கணக்கில் மேதை, அது மாதிரி 64 விஷயம் அவர் படித்து கொண்டார். அவருடைய அந்த நேரத்தில் நெருங்கின நண்பராக இருந்தவர் யாரு? குசேலன், சுதாமா. 2 பேரும் ஒன்னாவே நதியில் ஆற்றங்கரையில் குளிக்க போவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, நெருங்கின நண்பர்கள். இவங்க வீட்டில் பெரும் கஷ்டம். அப்போ என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு குரு என்ன சொன்னார்னா, நாளைக்கு நம்ம ஆசிரமத்தில் ஒரு தனிப்பட்ட பூசை இருக்கு, அதற்கு தேவையான பழங்கள் பொருட்கள் இதெல்லாம் காட்டில் போய் சேகரித்து விட்டு வர வேண்டும். 2 குழந்தைகள் அனுப்பிட்டான், கிருஷ்ணரையும் குசேலனையும். சுதாமா 2 பேருக்கும் போனா பசிச்சா சாப்பிடட்டும்னு சொல்லு 2 பேக்கெட்டில் அவல் கொடுத்துட்டாங்க. அவல் தெரியும்ல, அவல் கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவரோட பேக்கெட்டையும் தூக்கி யார் கையில் கொடுத்தாச்சு? சுதாமா கையில். இவர் 2 பேக்கெட்டும் சுமந்துக்கிட்டு போறார். போனாங்க, பழங்கள், பூக்கள், காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொண்டார்கள். திடீரென்று பெரும் இடி மின்னல் மழை பெய்ய ஆரம்பித்தது. மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. கிருஷ்ணர் ஒரு பக்கம் உட்காந்துட்டாரு, குசேலர் வேற பக்கத்தில், சுதாமா. நல்லா மழை, அப்படியே குளிர் ஆரம்பிச்சது, நல்லா பசி வேற. சுதாமா என்ன செய்தார், ஒரு பேக்கெட்டை திறந்து சாப்பிட்டார். பசி அடங்கலை. என்ன பண்ணாரு, 2வது பேக்கெட்டையும் திறந்து ஃபுல்லாக சாப்பிட்டார். 2வது பேக்கெட் யாரோடது? கிருஷ்ணரோட. சாப்பிட்டு முடியற வரைக்கும் கிருஷ்ணர் பேசாமல் இருந்தார். 2 பேக்கெட்டும் காலியானதுக்கு அப்புறம், தீர்ந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் கேட்டார், குசேலா எனக்கு பசிக்குது, என்னோட பேக்கெட்டை தா அப்படின்னு. குசேலர் 2யுமே சாப்பிட்டாரா? எப்படி இல்லைன்னு சொல்றது? பொய். அதனால பயந்துட்டு சொன்னார். பயம்ல, ஒரு எப்படி பகவான் கிட்ட சொல்றது, கிருஷ்ணா மழையில எங்கேயோ விழுந்துருச்சு, 2மே போயிடுச்சு காணாம, நானும் பசியில் இருக்கேன் அப்படின்னார். பகவானும் அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார். என்ன ஆச்சு, அன்னைக்கு பிடிச்சது பசி அவருக்கு மாறவே இல்லை. இல்லையா? நம்ம கூட நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. மக்கள் கிட்ட போய் ஜென்மாஷ்டமி வருது, ஏதாவது நன்கொடை கொடுங்க, என்கிட்ட இல்லை, கிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் அப்படின்றார். அவ்வளோதான் போச்சு. இது நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை. நாம் எதை இறைவனுக்கு கொடுக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் என்ன ஆகும், அதிகரித்து கொண்டே இருக்கும். திருப்பதியில் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் அப்படியே பண்டல் பண்டலாக கொண்டு போய் போடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள டபுள் ஆகிடும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிம்பிள். அங்கே போய் கோயிலில் இது பண்ணுவாங்கல்ல, மொட்டை எடுத்துக்கொள்வார்கள் இல்லையா? மொட்டை ஏன்? திரும்ப ஊருக்கு போறதுக்குள்ள அது வளர்ந்துடும், அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி ஒரு பண்டில் கொண்டு போய் பகவானின் காணிக்கையில போட்டா அவங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டுக்கு போறதுக்குள்ள அது என்ன ஆயிடும், டபுள் ஆகிவிடும். என்ன ஒரு பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ் அது. அப்போ இவர் என்ன சொன்னார் குசேலன், இல்ல கிருஷ்ணா மழையில எங்கேயோ விழுந்து விட்டது, நானும் பசியுடன் இருக்கிறேன்னார். பகவான் அப்படியே ஆகட்டும் என்றார். அன்றையிலிருந்து கஷ்டம். 26 குழந்தைகள்.
இந்த 26 குழந்தைகள் யார் அப்படின்னா அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், ஆயில்யம், சித்திரை. இதெல்லாம் என்னது இந்த 26? 26 நட்சத்திரங்கள் அவர் பிள்ளைகளாக பிறந்தன. மனைவி சனி, மனைவியோட அம்மா செவ்வா, தங்கச்சி கேது, உறவினர்கள் 9 கிரகங்களும் என்னவாச்சு? உறவினர்களாக மாறி. நவக்கிரகங்கள், நீங்க நவக்கிரகங்களை பார்த்துருக்கீங்களா கோயில்ல? அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அவங்க யாருமே முகத்தோட முகம் பார்க்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கிழக்கு, இனி ஒருத்தர் மேல, எல்லாம் 4 9 டிரெக்ஷன்ல இருக்கும். நிறைய பேர்ல வீடும் அப்படிதான் இருக்கும். கணவர் ஒரு திசையில, மனைவி வேற திசையில, குழந்தைங்க வேற திசையில, வீட்டில் நாய்க்குட்டி இருந்தா அது இனி ஒரு திசையில. ஒரு ஒற்றுமையே இருக்காது வீட்டில். 26 நட்சத்திரங்கள் பிள்ளைகளாக, 9 கிரகங்கள் உறவினர்களாக பிறந்து அந்த குசேலனை அப்படியே பிழிய ஆரம்பித்து விட்டார்கள். வாழ்க்கையே கஷ்டம் கஷ்டம், இதுதான் நடக்குது. பகவானை விட்டு விலக விலக நம்ம எல்லாரையும் சுற்றி அந்த 9 கிரகங்கள் இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த காலம் பார்த்துருப்பீங்க, இந்த படம் வரைஞ்சிருப்பாங்க, கட்டம் கட்டமா வரைஞ்சிருப்பாங்க. அது உள்ள நடுவில் இருக்கிற கட்டம் காலியா இருக்கும். ஏன் காலியா இருக்கு? நாம் அதில் தான் இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அந்த காலமா இருக்கும். இந்த சென்டர் காலம் கட்டம் காலியா இருக்கு, நம்ம அங்க இருக்கோம். நம்மளை சுத்தி எது ஓடிட்டு இருக்கு? 9 கிரகங்களும் 26 நட்சத்திரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. யச்சக்ஷுரேவ சவிதா சகல கிரகாணாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜ யஸ்யாக்னயா பிரமதி சம்பிருத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சூரியன் பகவானின் கண்களை போல. யச்சக்ஷுரேவ சவிதா, சவிதானா சூரியன். ராஜா சகல கிரகாணாம், எல்லா கிரகங்களுடைய அரசன் யாரு? சூரியன். பகவான் கண்ணடைக்கும் போது அந்த சூரியன் பிறந்து இது பண்றார். அவருடைய இச்சை, அவருடைய ஆசை, அவருடைய கட்டளைப்படிதான் சூரியனே வேலை செய்யுது. இது தெரியாம அந்த 26 நட்சத்திரங்கள் பிள்ளைகளாக 9 கிரகங்கள் சுற்றியும் அந்த குசேலனை கஷ்டப்படுத்த ஆரம்பித்து. பட்டினி, டெய்லி பிச்சைக்கு போயிட்டு தான தர்மத்துக்காக போயிட்டு வருவார். வீட்டில் அப்புறம் ஒண்ணுமே கிடைக்காது, சாப்பிட்டு இருக்க மாட்டார். மனைவி கேட்பாங்க, என்ன பிரபு சாப்பிட்டீங்களா? உடனே ஒரு பொய் சொல்லுவார். ஆமா, வர்ற வழியில ஒரு விழா நடந்தது ஒரு வீட்டில், அங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், பொய் சொல்லுவார். மனைவி கிட்ட கேட்பாங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? மனைவி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் தந்தாங்க, அவங்களும் பொய் சொல்லுவாங்க. ஆனா 2 பேருமே பட்டினியாக இருக்கிறார். அவங்க கூட பொய் சொல்லிக்கலாம். 26 பிள்ளைகள் பட்டினியாக, நாட்கள் கணக்காக, கிழமை கணக்காகி விட்டது. அவங்க சாப்பிட்டு, பெரிய குழந்தை சின்ன குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு தீபாவளி நாள், எல்லாரும் அழகான பட்டாடைகளை உடுத்துக்கொண்டு இனிப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் கொடுத்து எல்லாரும் ஊரே சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டில் மட்டும் அழுகை, சாப்பாடே கிடையாது. கடைசியில் அந்த மனைவி பொறுமை இழந்து சொல்லிட்டாரு, பிரபு நீங்க தான் எப்பவும் வாய் நிறைய கிருஷ்ணர் உங்க நண்பர் உங்க நண்பர் உங்க நண்பர்னு சொல்லுவீங்களே, ஒரு நாளைக்கு துவாரகைக்கு போய் அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை எடுத்து சொன்னா உதவி பண்ணுவார் இல்லையா? இவருக்கு பழைய நண்பரை போய் பார்த்துட்டு காசு எப்படி கேட்கறது, காசு கேட்கறதுக்காக போறது அப்படின்னு சங்கடமாக இருந்தது. ஆனா மனைவியின் சண்டை காரணம் ஒரு நாளைக்கு சரி போகலாம் என்று முடிவு செய்து விட்டார். உடனே அவங்க பக்கத்துல 4 வீட்டில் ஓடி போய் 4 கைப்பிடி அவிலை தானமாக பெற்றுக்கொண்டு அதை ஒரு துணியில கட்டி இடுப்புல சொருகிட்டு நடக்க ஆரம்பித்தார் துவாரகைக்கு. யாராவது போயிருக்கீங்களா துவாரகை? ஒரு மாதாஜி போயிருக்காங்க. நீங்க போயிருக்கீங்களா பிரபு? 2-3 பேர் போயிருக்கீங்க. துவாரகைக்கு நடக்க ஆரம்பித்து விட்டார். போற வழியெல்லாம் நினைக்கிறாரு, கிருஷ்ணர் என்ன ஞாபகம் வச்சிருப்பாரா, மறந்திருப்பாரா? அந்த காலத்துல ஒன்னா படித்தோம் குருகுலத்துல, காசுக்காக இவன் வந்துட்டானேன்னு தப்பா நினைச்சிருவாரோ? என்னை பார்த்த உடனே என்னை அன்பாக அழைக்காம அப்படியே விட்டுருவாரா? இப்படி என்று மனதுக்குள்ள நினைச்சே அந்த குசேலன் சுதாமா நடந்து துவாரகைக்கு வந்துட்டார்.
அப்படியே பெரிய பெரிய மாளிகைகள், 2 தெருவோரத்திலேயும் மாளிகைகள்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டது, வெள்ளியால் செய்யப்பட்டது, கற்கள் நவரத்னங்கள் பதித்தது, ஸ்படிகத்தாலான அரண்மனை. அப்படியே பார்த்து பிரமித்து போய் நிற்கிறார். யார்கிட்டயோ கேட்டார், கிருஷ்ணரின் மாளிகை எது? இந்த தெருவிலேயே போங்க, கடைசியில் இருக்க பெரிய மாளிகை கிருஷ்ணருடைய. இவர் போனார். இவர் வாரக்கணக்கா வருடக்கணக்கா சாப்பிடாம உடலெல்லாம் சோர்ந்து கண்கள் குழியாய் தள்ளாத ஒரு தரித்திர பிராமணன், பாவம். காவல்காரங்கிட்ட போய் சொன்னாரு, என் பேரு சுதாமா, கிருஷ்ணருடைய ஒரு பால்யகால சிநேகிதன், எனக்கு அவரை பார்க்கணும். பார்த்தாங்க, ஒரு அப்படியே கந்தலும் இதாக இருக்கார், தரித்திர ஒரு சாது. சரி நில்லுங்க என்று வேலையாட்கள் உள்ளே சென்றார்கள். அங்க பகவான் ருக்மிணியோடு உட்கார்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். உங்களை பார்ப்பதற்காக உங்க பால்யகால சிநேகிதன் சுதாமா வந்திருக்கிறார் அப்படின்னு இவங்க சொன்னார். உடனே கிருஷ்ணர் 2 கையையும் தூக்கி கொண்டு அரண்மனையை விட்டு ஓடி வெளியே வருகிறார். மன்னர் ஓடுவதை பார்த்து ராணிகள் பின்னாடி ஓடி வர்றாங்க. ராணிகள் ஓடி வருவதை பார்த்து அரண்மனை வேலையாட்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. சுதாமா பார்த்தா அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் இவரை பார்த்து ஓடி வர்றாங்க. கிருஷ்ணர் 2 கைகளையும் ஆகாயத்தில் தூக்கி கொண்டு, சுதாமா, என்னை பார்ப்பதற்கு நீ எதற்கு இவ்வளவு காலம் தாமதித்தாயின்னு ஓடி கிருஷ்ணர் சுதாமாவை மாரோடு சேர்த்து அரவணைத்து கண்ணீரால் அவரை குளிப்பாட்டி கொண்டு 2 கரங்களையும் கைகளையும் பிடித்து மாரோடு வைத்து கொண்டு, சுதாமா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஒன்னா காட்டுல பொருட்கள் சேகரிக்க போனதும், ஒரே இலையில சாப்பிட்டதும், குளிரா இருக்குன்னு சொல்லி நீ உன்னுடைய கம்பளியை எனக்கு தந்ததும், நம்ம ஆத்துல ஒன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இப்படி செஞ்சமே, இன்னைக்கு அப்படி செஞ்சமே என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். நண்பரிடம் 1000 நாக்கு இருப்பது போல் பேசிக்கொண்டிருக்கிறார். சுதாமா நினைச்சார், மறந்திருப்பாரோன்னு நினைச்சேன். இப்படி ஒரு நாளும் ஞாபகத்தில் வைத்து பேசிக்கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி சூடு சூடாக சுதாமாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் சொல்றார், ருக்மிணி, நான் எப்பொழுதுமே ஒரு சுதாமாவை பத்தி பேசுவேன் இல்லையா, அது இவர் தான். ஜாம்பவதி, சத்யபாமா, இவர் தான் என் நண்பர் சுதாமா. எல்லாரையும் அறிமுகப்படுத்துறார். அப்புறம் கையை பிடித்து கொண்டு அரண்மனைக்கு உள்ள இழுத்து கொண்டு போறார். சுதாமானால ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அரியணை சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சுட்டு சுதாமாவின் கால்கள் கழுவி கொடுக்கிறார். கழுவி கொண்டே, சுதாமா, உனக்கு அது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா? ஏன் என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு நாள் தாமதமாகி அப்படி பேசிக்கொண்டே இருந்தவர் அந்த சுதாமாவின் 2 கால்களையும் எடுத்து தன் மாரில் வைத்து கொண்டார். சுதாமா அப்படியே அதிர்ந்து போனார். அவரோட காலை தூக்கி பகவான் தன் மாரில் வைத்து காலை அமர்த்தார். சுதாமா அப்படியே மறந்திருப்பாரோன்னு நினைச்சு அவர்னால ஒரு வார்த்தை பேச முடியவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் நடந்து வந்த ஓய்வுல களைப்புல தூங்கிட்டாரு. திடீரென்று இரவுல எந்திரிக்கிறாரு. கிருஷ்ணர் சுதாமாவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு பாதத்தை அமர்த்தி கொடுக்கிறார். உடனே சுதாமா முடிவு செய்தார், இனி ஒரு பொழுதும் நான் இந்த அரண்மனையில் நிற்க மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே, கிருஷ்ணா, நான் போறேன் என்று கிளம்பி விட்டார். என்ன சுதாமா, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற, எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரலையா? அப்பதான் ஞாபகம் வந்தது, இடுப்பில் அவல் பாக்கெட் இருந்து. பார்த்தார், இந்த மாளிகையில் செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவானுக்கு இந்த காஞ்ச அவலை எப்படி கொடுக்கறது? இல்லை கிருஷ்ணா, நான் ஒண்ணுமே கொண்டு வரலன்னார். கிருஷ்ணரும் சிரித்து கொண்டு, சுதாமா, அதே பொய்யை மறுபடியும் நீ சொல்லுகிறாயா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து இடுப்புல இருந்த பாக்கெட்டை உருவி ஒரு பிடி அவில் எடுத்து சாப்பிட்டார். 2வது எடுத்து சாப்பிட போகும்போது ருக்மிணி தாயார் சொன்னாங்க, பகவானே போதும், இனி நீங்க இதையும் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டில் போய் தங்க வேண்டி வந்துடும், போதும். சுதாமா ஒண்ணுமே கேட்கல. மனநிறைவுடன் மறந்திருப்பார் என்று நினைத்தேன். ஆனா ஒரு நாளும் ஒரு கிழமையும் ஒரு பொழுதும் ஞாபகம் வைத்து பேசிக்கொண்டிருக்கிறாரே என்று அழுது அப்படியே நடக்க ஆரம்பித்தார். பாகவதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம், காஹம் பிரம்ம பந்து தரித்ர பாப்பியாம் கா கிருஷ்ண ஸ்ரீநிகேதனம். நான் யார்? பிரம்ம பந்து, ஃபாலன் பிராமணா, ஒரு நிலையான மனிதன் கிடையாது, தரித்திரன், பாவி. கா கிருஷ்ணா, கிருஷ்ணர் யார்? லக்ஷ்மிபதி. அப்படி இருந்தும் என்னை நினைவு வைத்து கொண்டார். அப்படியே நினைச்சு அவர் ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போய் பார்த்தா அவர் குடிசை இருந்த இடத்துல பெரிய அரண்மனை,
குழந்தைகளெல்லாம் பட்டு துணியும் தலையில கிரீடமும் வைத்துக்கொண்டு ஓடி விளையாடி கொண்டிருக்கிறது. அங்க ஒரு பெண்ணிடம் போய் கேட்டார், இங்க ஒரு தரித்திர பிராமணன் குசேலனோட வீடு இருந்ததே, அது எங்க போச்சுன்னு கேட்டார். அந்த பெண்கள் சொன்னாங்க, பிரபு எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? அவர் சொந்தக்காரங்க எல்லாம் மறந்துட்டார். அப்போ உடனே பிரார்த்தனை செய்தார் குசேலன், இவ்வளவு எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா, இது நீங்க இந்த ஆசீர்வாதம் தந்து நான் உங்கள் திருவடியை மறந்து விட்டேன் என்றால், இல்லை மறப்பேன் என்றால், எனக்கு இது ஒண்ணுமே வேண்டாம், நீங்க எடுத்துக்கோங்க. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்று உங்க திருவடியை நான் உணர்ந்து விட்டேன் என்று பிரார்த்தனை செய்தார்.